நலமா நலமா நீங்க நலமா நீங்க நலமா நீங்க நலமா நலமா நீங்க நலமா ஊடக வழி இல்லம் நோக்கி நலமா நீங்க நலமா ஊடக வழி. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம். நலமா நீங்க நலமா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? உங்களை நலம் விசாரிக்கிறதுக்காக உங்கள் இல்லம் தேடி மாதா தொலைக்காட்சி வழியாக இதோ சந்திக்க வந்திருக்கிறேன். உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது உங்களோட இருக்கக்கூடிய எல்லாரோடையும் பேசுவதற்கு, உங்களை நலம் விசாரிப்பதற்கு, உங்கள் குடும்பத்திலே உங்கள் மனதிலே மாதா தொலைக்காட்சி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டறிந்து கொள்வதற்கு மிக்க மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது, ஆசையாகவும் இருக்கிறது. சரிங்களா? அதனால் மகிழ்ச்சியோட அந்த நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். நிறைய பேசுவோம், அன்பர்கள் வருவாங்க, நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆகஸ்ட் மாதம் முடியுது, அடுத்து செப்டம்பர் மாதம் தொடங்குது. இதில் என்ன முக்கியமான நாட்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம அன்னை மரியாவுக்கு, வேளாங்கண்ணி மாதாவுக்கு, ஆரோக்கிய மாதாவுக்கு திருவிழாவை நடத்துவதற்கு நாம் ஆரம்பித்து விட்டோம். மக்களெல்லாம் கூட்டம் கூட்டமாக மாலை போட்டுக்கொண்டு நிறைய வேண்டுதல் வைத்துக்கொண்டு அன்னையை பார்ப்பதற்காக, தரிசிப்பதற்காக போயிட்டுருக்கிறாங்க. நிறையா தியாகங்கள் மேற்கொள்கிறாங்க, நிறையா காணிக்கைகள் கொடுக்குறாங்க, எல்லாமே இருக்குது இல்லைங்களா? அந்தளவுக்கு அம்மா மேலே அவ்வளோ பாசம். ஆனால் நம்முடைய இந்த திருவிழாக்கள்லாம் நம்ம கொண்டாடுறது அன்னை எப்படி மகிழ்ச்சி படுத்தணும்னா இதனால் மட்டும் கிடையாது, நம்முடைய வாழ்க்கையின் வழியாக, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும் இல்லைங்களா? என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் என்ன தீய பழக்கங்களை விட்டுவிட்டு நல்ல பழக்கங்களை கடைபிடிக்கப் போகிறேன், என்னுடைய செயல்களினாலே எத்தனை பேர் பயன்பெறப் போகிறார்கள், நன்மை அடையப் போகிறார்கள், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களோட நான் உட்காந்து பேசுகிறேனா, நல விசாரிக்கிறேனா, குடும்பத்தில் இருக்கிறவங்களோட நான் ஜெபம் பண்ணுறேனா, என்னுடைய பங்கு காரியங்களில் முழுமையாக ஈடுபடுகிறேனா, அப்படின்னு நிறைய இருக்குது. அதனால் நம்முடைய அதாவது தியாகம் செஞ்சுட்டோம், நிறைய காணிக்கைகள் கொடுத்துட்டோம், அதோடு முடிவதல்ல நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பக்தி முயற்சிகள், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய பங்கு வாழ்க்கையில் இது தொடர வேண்டும். அப்போ தான் அன்னை மரியாள், நம்முடைய தாய் மரியா மகிழ்ச்சி அடைவாங்க, இன்னும் அதிகமாக ஆசீர்வாதங்களை தன்னுடைய அன்பு மகளிடமிருந்து பெற்று தருவாங்க. சரிங்களா? அதனால் இதை கருத்தில் கொண்டு இந்த விழாக்களை எல்லாம் சிறப்பாக கொண்டாட உங்களுடைய அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். நமது மாதா தொலைக்காட்சியில் சென்னை பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தல திருவிழாவை ஒளிபரப்பு செய்கிறோம், பார்க்குறீங்க, பயன்பெறுறீங்க. அதே போல் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்புக்காக நீங்கள் எப்பொழுதும் உங்கள் தாராள உள்ளத்தோடு தாங்கி பிடிக்க வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கணும். அதே போல் இந்த செப்டம்பர் மாதம் துவங்குகிறது. செப்டம்பர் மாதத்தில் விவிலியம் அறிவோம் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சி, ஃபில்லர் நிகழ்ச்சி, குறு நிகழ்ச்சி உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா விவிலியத்தில் இருக்கக்கூடிய, அதாவது விடுதலை பயணத்து நூலில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள், கதை மாந்தருடைய பெயர்களுடைய விளக்கங்கள் என்ன அப்படின்னு அருட்தந்தை மைக்கேல் ராஜ் அவர்கள் கொடுக்க இருக்கிறாங்க. அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கணும், அதனால் குறித்து வச்சுக்கணும், வார இறுதியில் கேட்கக்கூடிய அந்த போட்டிக்கான கேள்விகளில் நீங்கள் பங்கெடுக்கணும், பரிசுகள் பெறணும். இதுவும் எங்களுடைய அன்பான விருப்பங்கள். அதனால் மாதா தொலைக்காட்சியில் எவ்வளோ முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம், இதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும், மாதா தொலைக்காட்சியை தாங்கி பிடிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். சரியா? சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி கடந்த வாரம் கேட்ட கேள்விக்கான பதிலை இப்போ நம்ம சொல்ல போகிறேன். ஓகேங்களா? என்ன கேள்வி கேட்டேன்? 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் திருச்சபை எனும் கொள்கை திரட்டிலிருந்து கடந்த வாரம் கேட்ட கேள்வி இதுதான். திருமுழுக்கு புகுநிலையினர் யாரால் தூண்டப்பட வேண்டும்? திருமுழுக்கு புகுநிலையினர் யாரால் தூண்டப்பட வேண்டும்? சரியான பதிலை எழுதி அனுப்பிச்சிங்களா? சில பேர் அனுப்பிச்சிருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். சரியான பதில் இதுதான், தூய ஆவியாரால் தூண்டப்பட வேண்டும். திருமுழுக்கு புகுநிலையினர் தூய ஆவியாரால் தூண்டப்பட வேண்டும். அதுதான் 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் திருச்சபை எனும் கொள்கை திரட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போது எத்தனை பேர் சரியான பதில் எழுதுனீங்களோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், பரிசு கட்டாயமாக வரும். ஓகேவா? சரி,
இப்போ அன்பர்களை நல விசாரிக்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இன்றைக்கான கேள்வியை இறுதியில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, முதல் அன்பர் ஊடக வழி இல்லம் நோக்கி அங்க போலாம். வணக்கம். வணக்கம் brother. நலமா? நீங்க நலமா? நாங்க நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம், மகிழ்ச்சி. உங்களை எல்லாம் சந்திக்கிற மகிழ்ச்சியா இருக்கு. உங்க பேர்லாம் சொல்லி உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் ஜெயின் மேரி. ஓகே. என் பேர் ஜெஸ்பின். கிறிஸ்டினா. எங்க இருந்து பேசுறீங்க? ஆவடி brother. சென்னை ஆவடி. ஆவடி. உங்க பங்கு ஆலயத்தோட பேரு? மங்களம் அன்னை ஆலயம், காமராஜ் நகர். ஓகே 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 ஓகே. பசங்களாம் என்ன படிக்கிறாங்க? பொண்ணு 6th படிக்கிறா. பையன் வந்து 11th டான் போஸ்கோல வந்து ஆஸ்பிரண்டா போயிருக்கான். வெரி குட் வெரி குட், சூப்பர் சூப்பர். சொல்லுங்க, மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னு என்னன்னு சொல்லுவீங்க? மாதா டிவி குடும்பத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் கிடைச்சிருக்கிற ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஏன்னா அது ரொம்ப இதுவா அந்த கொரோனா டைம்ல எல்லாம் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருந்தது. அது சொல்லுங்க, மற்றவங்களும் சொல்லுங்க, மாதா டிவி உங்களுக்கு என்னவா இருக்குன்னு சொல்லுங்க. புதையல் கிடைச்ச மாதிரி. புதையல் கிடைச்ச மாதிரி இருக்குதுங்களா? ஏன் உங்களுக்கு அப்படி தோணுச்சு? ஏன்னா எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு விஷயம் ஒரு ஆராதனை பார்த்துருவோம். அப்படி இல்லைன்னா ஜெவமலை இருக்கும், அது பார்த்துருவோம். அது மாதிரி ஒரு ஏதாவது ஒரு அது பார்க்கும்போது கொஞ்சம் மனசு வருது ஆறுதல் அப்படின்னு மாதிரி அவங்களுக்கு இருக்கிறதுனால உதவி கிடைச்ச மாதிரி. எல்லாரும் விரும்பி பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி என்ன உங்க வீட்டுல மாதா டிவில இருந்து? காலையில 5:30 மணி அந்த மாதிரி ஆரம்பிச்சோம்னா அந்த நன்றி ஜபத்தோட சேர்த்து மாசு முடிச்சுட்டு காலை வணக்கம் போவோம். அது வரைக்கும் பார்ப்போம். அதுக்கப்புறம் 11 மணிக்கு ஆராதனை நடக்கும். அது முடிச்சோம்னா அதோட 3 மணிக்கு நக்கல் இறக்கத்தின் ஜபமாலையும் அப்படியே கொஞ்ச நேரம் போயிட்டு 5 மணிக்கு ஆகும். மாதா டிவினால என்ன யூஸ்ஃபுல் நினைக்கிறீங்க? மாதா டிவியை பார்க்கறதுனால என்ன யூஸ்ஃபுல்? மாதா டிவி ரொம்ப இப்போ கொரோனா டைம்ல நம்மளுக்கு அதான் ஒரு நம்மளுக்கு நேரடியா மாசம் வந்து நம்ம அட்டென்ட் பண்ண முடியலனாலும் அது வந்து நம்மளுக்கு ரொம்ப வரப்பிரசாதமா இருந்தது. அது இப்போ சிக்கான பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. மாசு ஆராதனை எல்லாமே வந்து இல்ல பாக்குறதுக்கு ரொம்ப இதுவா இருக்கு. குழந்தைகளா, நீங்க சொல்லுங்க, மாதா டிவினால நீங்க என்ன கத்துக்கிறீங்க? ஒரு ஒழுக்கமா எப்படி இருக்கணும், அந்த கடவுளுடைய அருளை வந்து நம்மளுக்கு வந்து வாங்கி அது ஒரு கல்வியா ஓகே. பாப்பா? ஓகே. சொல்லுங்க, மாதா டிவி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதை பார்க்கறவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா பார்த்தாருடைய பட்டன் அனுபவிக்கணும். அது ஒவ்வொரு நாளும் அதை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு நல்ல ஆற்றல் கிடைக்கும். ஓகே, எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுறீங்களா? கேட்கலாம். சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஒரு ஜெபம் சொல்லலாம், ஓகேங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. குழந்தைகளுக்கு நல்ல ஞானத்தையும் எதிர்காலத்தையும் ஆண்டவர் வழங்கிடுவாராக. தீமைகள் அனைத்திலிருந்தும் கடவுள் உங்களை பாதுகாத்தருள்வாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஸோ தேங்க்யூ, ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசுனதில். தொடர்ந்து மாத தொலைக்காட்சியை பாருங்க, மாத தொலைக்காட்சிக்காக ஜெபிங்க, மாத தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? நன்றி, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. மாத தொலைக்காட்சி நண்பர்களே, ஆவடியிலேருந்து ஜெயின் மேரி சகோதரி தன்னுடைய குடும்பத்தினரோட அருமையாக பங்கெடுத்தாங்க. மாத தொலைக்காட்சியினுடைய அருமையான பெற்றுக்கொண்ட பலன்களை நன்மைகளை எல்லாம் நம்மோட பகிர்ந்துக்கிட்டாங்க. குழந்தைகளும் நல்லா அருமையாக பேசினாங்க. ஸோ எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். தொடர்ந்து மாத தொலைக்காட்சியோட இணைந்திருங்க, சரிங்களா? ஓகே.
அடுத்த அன்பருக்கு நல்லா விசாரிச்சிடலாம். ஊடக வழி இல்லம் நோக்கி அங்க போலாம். வணக்கம். வணக்கம் ஐயா. நலமா? நீங்க நலமா? நலமா இருக்கிறோம் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்களை சந்திக்கிறதுல. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. ஐயா, என்னுடைய பேரு ஸ்டீபன், பெங்களூர்ல இருந்து நான் பேசுறேங்க ஐயா. ஓகே. எங்களுடைய மிஸ்ஸஸ் மார்கரெட் மேரி இங்கதான் பெங்களூர் ஜாலலியில இருக்கிறோம் ஐயா. நாங்க உங்க பங்கு ஆலய பாரிஷ் சர்ச் நேம் என்ன? சிஎஸ்ஐ கிருபாலய சர்ச் ஐயா. ஓ, நீங்க சிஎஸ்ஐங்களா? சிஎஸ்ஐ கிருபாலய சர்ச். இருந்தாலும் எங்களுக்கு வந்து மாதா அந்த டிவி சேனல்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்க, மாதா டிவினோட ஒரே வரியில என்னன்னு சொல்லுவீங்க? மாதா டிவினா மகிழ்ச்சியான டிவி ஐயா. மனசுக்கு மகிழ்ச்சியானதா இருக்குது. ஓ, ஏன் உங்களுக்கு அப்படி மகிழ்ச்சியான டிவின்னு சொல்லணும்னு தோணுச்சு? எதுக்குன்னா ஐயா, இப்போ வீட்டுல வந்து இப்ப சர்ச்சுக்கு நம்ம போனா வாரத்துக்கு ஒரு வாட்டி போறோம். அந்த ஒரு அரை அவர் தான் நம்மளுக்கு அந்த ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் கடவுளை பத்தி. இப்ப டிவி ஆன் பண்ணிட்டாவே ஒரு நல்ல நல்ல ப்ரோக்ராம் வந்து வசனங்கள், பாட்டு இவெல்லாம் கேட்கும் போது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு ஐயா. என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் நீங்க பாக்குறீங்க? என்னென்ன நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது? அந்த மாஸ் பாக்குவோம் ஐயா. எங்களுக்கு நான் ரொம்ப அதிகமா மாஸ் பாக்குவேன். அதுல வந்து ரொம்ப டெப்தா ஒரு வசனம்லாம் சொல்லுவாங்க. டெப்தான ஒரு காரியம். சில சர்ச்சுங்கள் அந்த டெப்தான காரியம் இருக்கிறது இல்ல. அதனால வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயா. ஆமா, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு மாதா டிவி எப்படி, எந்த அளவுக்கு பிடிக்கும்? ஏன் பிடிக்கும்? நான் மாதா பக்தங்க ஐயா. மாதா இல்லைன்னா நான் இல்லை, அம்மா இல்லைன்னா. அம்மா தான் எனக்கு, நான் இழந்து போனது எல்லாவற்றையும் எனக்கு தாய் கொடுத்தா. மரியே வாழ்க, இயேசுவுக்கே புகழ். மாதா இல்லைன்னா ஒரு நிமிஷம் கூட கிடையாது ஐயா. மாதா டிவினால என்ன நன்மைகள் உங்க குடும்பத்துக்கோ இல்ல மக்களுக்கோ அப்படின்னு நினைச்சா நீங்க என்ன சொல்லுவீங்க? வீட்டுல ஒரு அமைதி கிடைக்குதுங்க ஐயா. மாதா போடும்போது மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளணும்ன்ற மாதிரி ஒரு இது இருக்கும்போது ஒரு அமைதி கிடைக்குது. ரெண்டாவது என்னன்னு ஐயா, இப்ப நம்ம வீடு வந்து மெயின் ரோட்லயே இருக்குது. நாங்க கொஞ்சம் சவுண்டா வச்சுட்டா போறவங்க கூட அந்த மாதாவை கொஞ்சம் கேட்டுட்டு போறாங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்குது. இவங்க வீட்டுல வந்து மாதாது எப்பவுமே ஓடிட்டு இருக்குது அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு எங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி, பாக்குறவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியா இருக்குது. பிலாங்ஸ் டு கிறிஸ்டியன் ஃபேமிலி அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு இதுவா இருக்குது ஐயா. மாதானாவே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. இப்ப இந்த செப்டம்பர் மாசம் வந்து வந்துட போது நாங்க ஆயத்தமா இருக்கிறோம் எல்லா காரியத்திலயும் மாதாக்காக. நிறைய இதுவெல்லாம் செய்வோம் ஐயா. நாங்க போயிட்டு மாதாக்கு சில காரியங்கள்லாம் செய்வோம். நாங்க என்னென்ன செய்யணும் வேண்டியமோ தேருக்கு அதுக்கு எல்லா விஷயத்துலயும் நாங்க முன்னால நிற்குவோம். ஓகே. நான் இந்த 3 வருஷமா மாதாவுது சிலுவை ஏந்திட்டு வரேங்க ஐயா. இந்த புல்லு ஜாலி பகுதியே சுத்தி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறேன் நானு. எங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டு 4 வருஷமா குழந்தை இல்ல. அப்புறமா தேர் இழுத்தாங்க எங்க மிஸ்ஸஸ். ஓகே. இப்ப அருமையான ஒரு நல்ல குழந்தை இருக்குதுங்க ஐயா. சந்தோஷமான விஷயம். தேர் இழுத்தாங்க. மொதல் நான் தேர் இருக்கிறேன், எங்களுக்கு குழந்தை வேணும் எங்க பொண்ணுக்கு என்பது God is great ஐயா. எங்களுக்கு மாதா மூலியமா ஒரு அருமையான ஒரு நல்ல குழந்தை, ஒரு பேத்திய பார்த்தா ஐயா. அதான் பேத்தி இது போட்டா கூட இங்க இருக்கு பாருங்க ஐயா. மாதாவுடைய அற்புதம் 1, 2 இல்லைங்க. ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு வினாடியும் அம்மா தான் எங்களை இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களை காப்பாத்திக்கிட்டு வரா. காலையில கூட ஜெபமாலை சொல்லிட்டு நான் ஜெபமாலை சொல்லுவேங்க ஐயா. ஜெபமாலை சொல்லிட்டு வசனம் அது பிரகாரம் அதை வச்சு ஜெபிச்சு ஜெபமாலை சொல்லிட்டு தான் நாங்க இது பண்ணுவோம். பேசிக்கலி இந்து ஃபேமிலியில இருந்தாங்க ஐயா. இவங்க முத பேர் வந்து கிருஷ்ணவேணி. அப்புறமா வந்து கிறிஸ்டியனா மாறி மார்கரெட் மேரி நாங்க பேர் வச்சு இன்னைக்கு வந்து மாதா பேருடைய பெரிய பக்தரா இருக்கிறாங்க. அதெல்லாம் சந்தோஷம். சரி சரி. ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கு எனக்கு. சிஎஸ்ஐ கிறிஸ்டின் சொல்றீங்க, ஆனா அதே நேரத்துல மாதா பக்தி வீட்டுல அதிகமா இருக்குது. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஐயர் பார்த்து என்னை சொல்லுவாங்க, நீ வீட்டுல கூட சுருப்பம் வச்சுன்னுக்கிறியே, மாதாக்கு சுருப்பம் வச்சுன்னுக்கிறியே, மாதாக்கு விளக்கு ஏத்துறேன்னு சொல்லுவாங்க. இப்ப கூட வந்து ஒரு சிலர் வந்து என்னை பார்த்தே எங்க ஐயர் சொல்லுவாங்க. இப்ப கூட ஒரு சிலர் விட்டா ஆட்சியில போய் சேர்ந்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அப்படின்னு என்னை பார்த்து சொல்லுவாங்க ஐயா. நான் என்ன வேணாலும் சொல்லிக்கங்கன்ட்டு நான் அமைதியா இருப்பேன். சரி சரி சரி. ஸோ மாதா டிவி உங்க வீட்டுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு சொல்றீங்க இல்லைங்களா? ரொம்ப சந்தோஷம். வெரி குட்.
ஸோ மாதா டிவியை பற்றி மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும்னா என்ன விஷயங்கள் எடுத்து சொல்லுவீங்க நீங்கள்? நாங்க சொல்லுவோம் ஐயா, இந்த மாசம் வந்து நாங்க அடிக்கடி மாதாவுடைய ப்ரோக்ராம்ஸை பாக்குறோம். மாதா மூலியமா எங்களுக்கு ஒரு நன்மையான காரியங்கள் நடக்குது. எங்க வீட்டுல கூட குழந்தை 4 வருஷமா இல்லாத இருந்துச்சு. அந்த மாதா அதை தேர் இழுத்ததுனால தான் குழந்தை கிடைச்சிச்சு. ஸோ ரியலி we are proud to say to everyone that எங்க வீட்டுக்காருக்காக கூட நான் ஒவ்வொரு செகண்டும் வேண்டிட்டு இருக்கிறேன் ஐயா. அந்த அம்மா தான் எங்களை ஒவ்வொரு நிமிஷமும் வழி நடத்திட்டு போறாங்க. சரி, மாதா டிவி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மாதா டிவியை கண்டிப்பா பார்க்கணும். இது கடவுள் கொடுத்த ஒரு வரம். வீட்டை தேடி வருதுங்க ஐயா வசனங்கள். வீட்டை தேடி பாடல் வருது, வீட்டை தேடி ஆராதனை வருது, வீட்டை தேடி வந்து நம்மளுக்கு ஜெபமாலைங்க வருது, வசனங்கள் நம்மளுக்கு வந்து ஈவன் சிஎஸ்ஐ பெந்தேகஸ்ல கிடைக்காத சில அபூர்வமான சொத்து ஒரு பொருட்கள்னாக்கா டெப்தான ஒரு காரியங்கள் கூட கிடைக்குதுங்க ஐயா. ஆழமான வசனங்கள் கூட கிடைக்குது. அது 100% நாங்க டைஜஸ்ட் பண்ணியிருக்கிறோம் ஐயா. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுடைய பகிர்வு கேட்பதற்கு இனிமையாக இருக்குது, உற்சாகமாக இருக்குது. 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அருமை 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 அருமை, அழகா பாடினீங்க. ஒரு ஜெபம் சொல்லலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. ஆண்டவர் இயேசுவினுடைய அருள் உங்கள் குடும்பத்தில் எப்பொழுதும் தங்கி இருப்பதாக. தீமைகள் அனைத்திலிருந்தும் ஆண்டவர் உங்களை பாதுகாத்து உங்களை கரம் பிடித்து வழிநடத்துவாராக. அன்னை மரியா உங்களுக்காக எப்பொழுதும் பரிந்து பேசுவாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார். ஸோ தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. உங்களுக்காக சிறப்பா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியை பாருங்க, மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்க, மாதா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. நன்றி. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. நன்றி. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே ஒரு புதுமையான சகோதரர்களை சந்திச்சிருக்கிறோம் இல்லைங்களா? திருவாளர் ஸ்டீஃபன், திருமதி மார்கரெட், பிரிந்த சபை சிஎஸ்ஐ சார்ந்தவர்கள் மாதா தொலைக்காட்சியை பார்க்கிறார்கள். பெங்களூர்லேருந்து பேசுகிறாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு இல்லையா அவங்களுடைய பகிர்வு? குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்களாகி இவங்க வந்து மாதா நம்முடைய அன்னை மரியா மேலே அதிக பக்தி வச்சுருக்கிறாங்க. ஒன்று. 2வது, மாதா டிவியில் ரொம்ப டெப்த்தாக இருக்குது விவிலிய வசனங்கள்லாம், விளக்கங்கள்லாம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே மாதா தொலைக்காட்சி எல்லாரையும் சேர்ந்து இருக்கிறது, எல்லாருக்கும் பயனளித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. உண்மையிலேயே கடவுளுக்கு நன்றி சொல்வோம். கடவுள் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. அன்னை மரியாள் எப்பொழுதும் உண்மையிலேயே புகழப்படுவாராக. ஏன்னா அவங்க நமக்காக பரிந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? இந்த சகோதரருக்கும் சகோதரிக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். இறுதியாக ஒரு அன்பரை கூப்பிட்டு நம்ம விசாரிச்சிடலாம். ஓகேங்களா? ஊடக வழி இல்லம் நோக்கி அங்கே போகலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா? நீங்க நலமா? நாங்க நல்லா இருக்கோம் ஃபாதர். நீங்க எப்படி இருக்கீங்க ஃபாதர்? நல்லா இருக்கிறோமா? நல்லா இருக்கிறோம். உங்களை சந்திக்கிற ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்கம்மா. சந்தோஷமா இருக்கு. என்னுடைய பெயர் இருதய ஜமியான் மேரி. எங்க ஹஸ்பண்ட் பேரு ஆசீர்வாதம். எனக்கு ஒரு பையன், ஒரு அக்கா உண்டு. 2 பேரும் ஜாப்ல இருக்காங்க. அப்புறம் நான் ரிட்டையர்ட் ஆகி வீட்ல இருக்கேன் ஃபாதர். எங்க இருந்து பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? தென்காசி புனித மிக்கேல் அதிதூர் பாரிஸ். ஓ, உங்க பங்குக்கு தான் வந்திருக்கமே. 2 வருஷம் வந்திருக்கோம் லைவ் பண்றதுக்கு. ஆமா ஃபாதர். ஆமா, நான் நீங்க வந்த இடத்துல நானும் வந்திருந்தேன் மாசுக்கு. ஓகே 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 ஓகே. சொல்லுங்கம்மா. மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? மாதா டிவி அப்படின்னா விண்ணகத்துக்கு செல்லக்கூடிய வழிகாட்டி. ஓகே. அதுதான் தோணுது. ஏன் உங்களுக்கு அப்படி சொல்லணும்னு தோணுது?
ஏன் அப்படி தோணுதுன்னா, எப்போ மாதாட்டி எங்க வீட்டுல எப்பவும் மாதாட்டி ஒழிச்சுட்டே இருக்கும். அதுல கிடைக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னா கிடைக்க அரிதான பொருட்கள். பயங்கரம். அது என்னால புல்லரிக்குது ஃபாதர் அதை கேட்க போதெல்லாம். அதனால அது வந்து இவ்வளவு நாள் எனக்கு கிடைக்கல. இப்ப கிடைக்கும் போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் நீங்க பார்க்கும்போது இது மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க? காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சா ஃபாதர், நைட்டு வரைக்கும் 11 மணி வரைக்கும் பார்ப்பேன். எனக்கு பிடிச்சது ஆராதனை ஃபாதர், ஆராதனை, ஜபமாலை, இந்த ரெண்டும் ரொம்ப பிடிக்கும். அது போக இந்த டாப் 10 நல்லா பார்ப்பேன் ஃபாதர். சரி, ரொம்ப பிடிக்கும். செப்டம்பர் மாசம் கேள்வி கேட்பீங்களா, விவிலிய போட்டி, விவிலியம் அறிவோம், அதுல கலந்துருக்கேன். விவிலியம் அறிவோம், அதுல 2-3 வருஷம் கலந்தேன் ஃபாதர். ஒரு தடவை பிரைஸ் வாங்கியிருக்கேன். ஓ சூப்பர் சூப்பர். ஒரு புக்கு எனக்கு அனுப்புனாங்க, அதை படிச்சிட்டு இருக்கேன் ஃபாதர். நல்லா இருக்கு. இந்த வருஷமும் இருக்கு. ஆமா, நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். ரெடியா இருக்கேன் அதுக்காக. ஓகே, சூப்பர் சூப்பர். ஆமா, அதை மிஸ் மாதா டிவினால என்னென்ன பயன்கள் வந்து குடும்பத்துக்கு மற்றவங்களுக்குலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது எங்க பிள்ளைகளுக்கு ஜோமாலையே பண்ணாம இருக்குது. அதுல இந்த பிள்ளைங்க இந்த ஜோமாலையை மாதா டிவில பார்க்கும்போது நல்ல பழகிட்டாங்க ஜோமாலைய. அடுத்தது பிரேயர் ஆராதனை போட்டாலே முழங்கால இருந்து ஜோம் பண்றதுக்கு அந்த பிள்ளைங்க நல்லா பழகிட்டாங்க, என் பேரனும் பேத்தியும். எங்க வீட்டுல எப்பவும் மாதா டிவி அந்த ஒழிச்சுக்கிட்டே இறைவார்த்தை ஒழிச்சுட்டே இருக்கிறதுனால இதே மாதிரி மக்களும் எல்லாரும் பயன் படையணும், அடைஞ்சிருவாங்க, கட்டாயம் பயன் அடைவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமா, மாதா வந்து நமக்கு வழிகாட்டியா இருக்காங்க. இயேசு வந்து பார்க்கறதுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு நல்லா இருக்கு மாதா டிவி. மாதா டிவியை பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இதே பார்க்கணும், இதே அவங்க தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுக்கும் ஒரு நல்ல காலம் பிறக்கும். கடவுளை அறியறதுக்கு ஒரு வாய்ப்பு ஃபாதர். அவங்களுக்குலாம் கட்டாயம் மிஸ் பண்ணாம பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், இந்த ப்ரோக்ராம் எல்லாம் சொல்லுவேன், சொல்லி இதை பாருங்க அதை பாருங்கன்னு சொல்லுவேன். அவங்களும் பார்த்து எங்கிட்ட போன் பண்ணி சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற சகோதரர்களும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அதை பத்தி. ரொம்ப அருமைமா, ரொம்ப அருமை. அழகா சொல்றீங்க, அழகா பேசுறீங்க, ரொம்ப கேட்கறதுக்கே மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு மாதா தொலைக்காட்சி அன்பு செய்றீங்க அப்படிங்கிறது உங்களுடைய வார்த்தைகள்ல இருந்து எங்களுக்கு புரியுதுமா. ஒரு பாட்டு பாடுங்களேன், கேட்கலாம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். சூப்பர்மா, சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொம்ப அழகா பாடினீங்க, அழகா பேசுனீங்க. ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. தீமைகள் அனைத்திலிருந்தும் ஆண்டவர் உங்களை பாதுகாத்து வழிநடத்துவாராக. உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் இயக்கங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவு செய்தருள்வாராக. உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் நல்ல எதிர்காலத்தையும் ஆண்டவர் அருள்வாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஸோ ரொம்ப நன்றிமா, மகிழ்ச்சியா இருக்கு உங்களோட பேசுனதுல. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சிக்கா ப்ரேயர் பண்ணுங்க, மாதா தொலைக்காட்சியை பாருங்க, மாதா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நன்றி. காட் பிளஸ் யூ. நன்றி. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, தென்காசியிலிருந்து அம்மா இருதய தமியான் மேரி ரொம்ப அழகா, பாசமாக, யதார்த்தமாக தன்னுடைய கருத்துக்களை அருமையா பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சுமா உங்களோட பேசுனதுல. உங்களுக்கு வாழ்த்துக்கள், உங்களுக்கு நன்றிகள். இன்று பங்கெடுத்த எல்லாருமே ரொம்ப சிறப்பாகவே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். எங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கு, ஊக்கமாக இருக்கிறது. நீங்கள் மாதா தொலைக்காட்சி இந்த அளவுக்கு நேசிப்பது எங்களுக்கு உண்மையிலே இன்னும் நிறைய பணிகளை செய்வதற்கு தூண்டுதலாக இருக்கிறது. அதனால் இன்றைக்கி ஒரு சிஎஸ்ஐ சார்ந்த சகோதரரும் பங்கெடுத்தது இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சி இரட்டிப்பாகியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் தொடர்ந்து எல்லாரும் மாதா தொலைக்காட்சியை பாருங்கள், மாதா தொலைக்காட்சிக்காக ஜெபிங்க, மாதா தொலைக்காட்சிக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் என்று உங்களை அன்போட நான் கேட்டுக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம இன்றைய நாளில் என்ன இறைவார்த்தை மனப்பாடம் செய்யலாம். மனப்பாடம் செஞ்சிருமா? லூக்கா நற்செய்தி அதிகாரம் 14 இறைவார்த்தைகள் 1 மற்றும் 7 முதல் 14 வரை. விருந்தினருக்கும் விருந்தளிப்போருக்கும் ஆண்டவர் இயேசு அறிவுரை சொல்லுகிறார். கைமாறு கருதாத ஒரு உதவி செய்யணும். ஒரு
விருந்து உபச்சாரம் பண்ணுறோம் அப்படின்னா, நம்முடைய குடும்பத்தில் ஒரு விருந்து நடத்துகிறோம், ஒரு பெரிய விழா நடத்துகிறோம் அப்படின்னா, உறவினர்கள் நண்பர்களை அழைப்பதை விட யாரெல்லாம் நமக்கு திருப்பி செய்ய முடியாதோ அவங்களுக்கு அழைப்பு கொடுங்க அப்படின்னு ஆண்டவர் ஒரு வித்தியாசமான போதனையை கொடுக்குறார். இது நம்ம யாருமே யோசிக்காத ஒன்று தான், இல்லைங்களா? ஏன்னா இன்றைக்கி நம்ம எப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிறோம், ஒருத்தங்களுக்கு இன்னைக்கு 1000 ரூபா மொய் செஞ்சோம்னா அவங்கள்ட்டேருந்து எனக்கு 1001 ரூபாயாவது வரணும் அப்படின்ட்டு இருப்போம். இல்லைன்னா அவங்க 1000 ரூபா செஞ்சாங்கன்னா நம்ம 1010 ரூபாயாவது கூட செய்யணும் அப்படின்ற மனநிலையில் நம்ம கொடுக்கறது வாங்கிறது இப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த எந்தவித கைமாறும் கருதாமல் எதிர்பார்க்காமல் நீங்கள் உதவி செய்யுங்கள், பிறருக்கு நன்மை செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அருமையான கருத்தை ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு கொடுத்து அழைப்பு கொடுத்திருக்கிறார். இதை உண்மையிலே செய்து பார்க்க நாம் முயற்சி செய்ய வேண்டும், சரிங்களா? அப்பொழுதுதான் அந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்வு அதில் அடங்கி இருக்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன மனப்பாடம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13:14 எப்போ நம்ம பேறு பெற்றோர் ஆவோம் அப்படிங்கிறது தான். ஓகே, சரிங்களா? சொல்ல சொல்ல திருப்பி சொல்லுங்க. இறைவார்த்தை 13, லூக்கா நற்செய்தி அதிகாரம் 14, 13-14. நீர் விருந்து அளிக்கும் போது ஏழையரையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும், அப்போது நீர் பேறு பெற்றவர் ஆவீர். ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை. அருமையா இருக்குல்ல? திருப்பி ஒரு தடவை நான் சொல்றேன். நீர் விருந்தளிக்கும் போது ஏழையரையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும், அப்போது நீர் பேறு பெற்றவர் ஆவீர். ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை. அருமையான ஆழமான இறைவார்த்தை. கடவுளுக்கு நன்றி சொல்வோம் இந்த இறைவார்த்தை கொடுத்ததற்காக. இதை நாம் செய்வதற்கு, வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கு முயற்சி எடுக்க ஆண்டவரின் அருளையும் வல்லமையும் வேண்டும், சரிங்களா? சரி, இன்னைக்கான கேள்வி 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் திருச்சபை எனும் ஆவணத்திலிருந்து. என்ன கேள்வி? இதோ உங்களுக்கான கேள்வி. தூய ஆவியால் தூண்டப்பெற்ற திருமுழுக்கு புகுநிலையினர் எப்படி திருச்சபையில் சேர முடியும்? தூய ஆவியால் தூண்டப்பெற்ற திருமுழுக்கு புகுநிலையினர் எப்படி திருச்சபையில் சேர முடியும்? எப்படி திருச்சபையில் சேர முடியும்? 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் திருச்சபை எனும் கொள்கை திரட்ட வாசிங்க, கண்டுபிடிங்க. அதற்கான பதிலை இதோ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பிச்சு வைங்க. 735-80-80-807 735-80-80807. இதே எண்ணை தான் எதற்கும் நீங்கள் செய்யலாம். நலமா ஃபாதர் அப்படின்னு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய குடும்ப ஃபோட்டோவை அனுப்பிச்சு வைங்க. நானே உங்களை அழைப்பேன் அடுத்த வாரம், நலம் விசாரிப்பேன் அடுத்த வாரம், சரிங்களா? அதனால் மீண்டும் நாம் அடுத்த வாரம் சந்திக்கலாம். இன்னும் பலரோடு பேசலாம், பல கருத்துக்களை தெரிந்து கொள்ளலாம். மாதா தொலைக்காட்சிக்காக இணைந்து நாம் பணியாற்றலாம், சரிங்களா? ஓகே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. நம்முடைய உள்ளங்களை அறிந்த ஆண்டவர் உள்ளங்களில் இருக்கக்கூடிய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருவாராக. அவருடைய விழுமியங்களை தாங்கி நாம் நடைபோட நம்மை தூய ஆவியால் நிரப்பி கரம் பிடித்து வழிநடத்துவாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஓகே, அடுத்த வாரம் சந்திக்கலாம். இன்னும் பலரிடம் பேசலாம். பாய்.